முதல்வர் அவர்களே, நீங்கள் என்னென்ன பண்ணீங்க நான் சொல்லவா? வாக்குறுதி கொடுப்பீங்க, ஆனால் நிறைவேற்ற மாட்டீங்க. நாங்கள் எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்தோம்னா அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டீங்க அப்படின்னு முதல்வர் மீதும் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக மீதும் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு ஒருத்தர். யார் அவர்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் எந்த மேடையில் பேசியிருக்காரு? பிரதமர் மோடி அவர்கள் திருச்சிக்கு வந்திருந்தார்ல, அந்த ஈவெண்ட்டில் பேசியிருக்கார். அதில் பேசும்போது ஃபுல் அட்டாக் மோடு தான். டிஎம்கே தேர்தல் வாக்குறுதி நிறைய கொடுப்பாங்க. அவங்களுடைய வழக்கமே என்னென்னா, தேர்தல் வர்றப்ப வசீகரமான வாக்குறுதிகளை கொடுக்கறது, அதுக்கப்புறமா தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா அந்த வாக்குறுதியை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. எல்லாமே இந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஏகப்பட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க. எதையாவது பண்ணாங்களா? ஒன்றதையுமே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை முறை எங்கே கூட்டம் போட்டாலும் நாட்டு மக்கள் உங்களை நம்ப போவதில்லை. கடந்த 2021 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டீர்கள். 525 அறிவிப்புகளில் 1/4 அறிவிப்பு கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அத்தனையும் போய் கவர்ச்சிகரமாக பேசி கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு அந்த தேர்தல் அறிவிப்பை இதுவரை நடைமுறைப்படுத்தாத அரசாங்கம் திமுக கட்சி உங்களை அடையாளம் கண்டுகொண்டு விட்டார்கள். தேர்தல் வந்தால் அறிவிப்பு வரும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து. தேர்தல் முடிந்தால் அதோடு விட்டு விடுவார்கள். அதுதான் திமுகவுடைய கொள்கை. அதுக்கு அடுத்தது இப்போ அதிமுக ஆட்சியில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக நம்ம விவசாய நிலங்களை வேறு எந்த ஒரு திட்டத்துக்கு ஃபேக்ட்ரி கட்டுறது இல்லை அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது கார்ப்பரேட் நிறுவனம் கையகப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா அது அந்த இடத்துல பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. இது உண்மையாகவே டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு. என்னென்னா, திமுக ஆட்சியில் நம்ம ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருக்கும்போது தான் மீத்தேன் எடுக்கிறேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா திட்டத்துக்கும் கையெழுத்து போட்டு ஓகே அப்ரூவல் மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அதை அதிமுக வந்ததுக்கப்புறம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொல்லிட்டு கொண்டு அதை பாதுகாத்தோம். நாங்கள் இதெல்லாம் பண்ணது யார்? அதிமுக, நாங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ண இந்த முக்கியமான விஷயத்தை எடுத்துரைத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். டெல்டா மாவட்டம் பொன் விளைகின்ற பூமி, அப்படிப்பட்ட விளை நிலங்களை திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் விவசாய நிலங்களை அபகரிக்கின்ற விதமாக மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திரு ஸ்டாலின் முன்னிலையிலே. விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அம்மாவுடைய அரசாங்கம் விவசாயிய கோரிக்கை ஏற்று மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த விளைநிலங்களை பாதுகாக்கின்ற விதமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்புறம் தான் முக்கியமான பாயிண்ட். என்னடா முக்கியமான பாயிண்ட்னு கேட்குறீங்களா? சின்ன வயசில் ஸ்கூல்ல எல்லாம் பேச்சு போட்டி நடக்கும். நம்மெல்லாம் பக்கமாக பாரதியார் பற்றி, திருவள்ளுவர் பற்றி, அப்புறம் நம்ம வரலாறுகள் பற்றிலாம் எழுதி வீட்டில் உட்காந்து மனப்பாடம் பண்ணி ரிஹர்சல் வைப்பாங்க. நம்ம ஆனுவல் டேயில் ஸ்பீச்சில் பேசுகிறதுக்கு முன்னாடி நீ எப்படிடா பேசுகிறேன்னு லட்சணத்தை பார்க்குறதுக்கு ஒரு ரிஹர்சல் ஒன்று. அதுக்கு முன்னாடியே எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறது. அப்போ பசங்க முன்னாடி நம்ம பேசுவோம். பசங்க முன்னாடி பேசலாம் வெளுத்து வாங்கிவிடுவோம். ஆட்டேங்கப்பா அந்த ரியாக்ஷன் என்ன, ஃப்ளோ என்ன, அப்படிலாம் மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஆனுவல் டே அன்றைக்கி பிரின்சிபல் உட்காருவார் ஸ்டேஜுக்கு முன்னாடி இடத்துல. அவரை பார்த்தோன்னு ஒரு நடுக்கம் ஒன்று வரும். 10 நாளாக மனப்பாடம் பண்ணது கூட பப்பரப்பேன்னு பல்லிச்சிடும், வாயில் வரவே வராது. ஏன்டா இதை சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நமக்கு மட்டும்தான் அந்த பயம் இருக்குன்னு பார்த்தேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரைக்கும் அந்த பயம் இருக்குது. இப்போ மோடி அவர்கள் ஸ்டேஜில் இருக்காருன்னொன்னே அவர் பேச்சில் தடுமாற்றம் இருக்குல்ல, தடுமாறலாம். எல்லாருக்கும் தான் தடுமாற்றவர். ஏன்டா ஒரு பெரிய தலைவர் அவர் ஏதோ ஒரு வார்த்தை தடுமாறிட்டாருன்னா எப்படியாடா பேசுவோம் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இது தடுமாற்றம் பெரிய பெரிய வார்த்தையில் வரலாம். தண்ணியில் இது கலந்து என்ன இதில் என்ன கலந்துடாமல் கலக்காமல் இந்த மாதிரி ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த கலந்துங்கிற வார்த்தைக்கு அவர் தடுமாறினார் பாருங்க. கலக்குன்னு 10-15 தடவை தடுமாறி கடைசியில் கலந்து அப்படின்னு பேசி, இது எதுக்குன்னா காவிரி ஆத்தங்கரையில் கழிவுநீர் காவிரி ஆற்றுக்குள்ளே கலக்காமல் அந்த தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை சுற்றி தடுப்பு கட்டுறதுக்கு ஒரு திட்டத்தை நாங்கள் கேட்டு வாங்கி கொடுத்தோம். அது கலக்காமல் பாதுகாக்கிறது. இதுதான் இந்த கலக்காமல் தான் ரொம்ப கலக்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் கலக்கினதை நீங்கள் இன்னும் பார்க்கணும்ல. மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் கடலிலே கலக்கின்ற வரை அந்த நதியின் கரை ஓரமாக இருக்கின்ற கழிவு நீர் அந்த நதியிலே கலங்கி நதியிலே கலந்து மாசுபடுகின்றது.
அந்த நீரை சுத்தமான நீராக மக்கள் பருக வேண்டும், விவசாயத்துக்கு சுத்தமான நீராக பாய்ச்ச வேண்டும் என்ற அடிப்படையிலே அவரிடத்தில் கோரிக்கை வைத்தேன். அவரும் ஏற்றுக்கொண்டு அன்றைய தினம் 2 அவைகள் கூட்டுக்குழு கூட்டத்திலே மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெறச் செய்து 2024ஆம் ஆண்டு அதற்கு வடிவம் கொடுத்தார் பாரத பிரதமர் அவர்கள். அவருக்கு நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சுமார் 11,250 கோடி நடந்தாய்வாளி காவிரி திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்தது 2024ஆம் ஆண்டு கொள்கை விளக்க குறிப்பிலே இடம்பெற்றிருக்கிறது தமிழ்நாடு அரசில். ஆனால் இதுவரை அதை நிறைவேற்றப்படவில்லை. நெக்ஸ்ட் இதே மேடையில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவர் அவர் வந்து பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிஎம்கே கவர்மெண்ட் எப்போ பார்த்தாலும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கலன்னு ஊர் பூரா சொல்லிருக்கிறான். என்ன கொடுக்கல உங்களுக்கு? காங்கிரஸும் டிஎம்கேவும் பவரில் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு வந்த பட்ஜெட்டை விட பிரதமர் மோடி அவர்கள் பல லட்சம் கோடி அள்ளி கொடுத்துருக்காரு. அந்த பிரதமர் மோடி அவர்கள் தான் இங்கே வந்துக்கிறாரு, நீங்கள் எதுவும் கொடுக்கலன்னு பேசக்கூடாது அப்படின்னு உறக்க பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்கிறார், என்ன கொடுத்தார்கள்? கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சி மத்தியில் இருந்ததை காட்டிலும் 14 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தில் தந்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்கள் 14 லட்சம் கோடி ரூபாய் தந்தது நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுக்க முடியுமா? அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஸ்டாலின் கூட்டத்திலே பேசியிருக்கிறார்கள், எல்லா தொண்டர்களையும் பார்த்து பேசியிருக்கிறார்கள். கிரிக்கெட் போட்டியில் கடைசி பந்து வேகமாக வீசணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் கேட்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து, நீங்கள் வீசுவதற்கு விக்கெட்டே இருக்காது, களத்தில் விக்கெட்டே இருக்காது, எங்க பந்து வீச போகிறீர்கள்? வெகு விரைவில் அதற்கான காரணம். தொடர்ந்து அவருக்கு அடுத்ததாக யார் பேசினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள். அவர் வந்து மோடி எல்லாரும் என்ன கேட்பாங்க, பிரதமர் மோடிக்கும் தமிழ்நாடுங்க என்ன சம்பந்தம், அவருக்கு என்ன தெரியும் தமிழ்நாடு அப்படிதே அப்படின்னு நீங்கள் எல்லாம் நாக்கு மேலே பல்ல போட்டு நசுக்குன்னு கேட்டுப்பிடுவீங்க. அப்படி கேட்டக்கூடாது. தமிழ்நாட்டுக்கும் மோடி அவர்களுக்கும் தொப்புள் கூடி உறவு இருக்குது தெரியுமா? டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இங்கேருந்து தமிழ் மன்னர்கள் போய் குஜராத் வரைக்கும் ஆண்டிருக்கிறாங்க, திராவிட ஆட்சி குஜராத்தில் நடந்திருக்கு அப்படின்னு பேசுகிறார். இது மட்டும் எக்ஸாக்டாக பேசும்போதே மோடி அவர்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மேடையில் டிடிவி தினகரனுக்கு என்ன ரிப்ளை வந்துருக்குன்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை லேட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பாங்களா, இல்லை பர்மிஷன் வாங்கிட்டு பேசுகிறாரா, ஐயா தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கும் இப்படி ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னால் தான் ஊருக்குள்ளே ஒத்துக்குவாங்க, இல்லைன்னா உங்களுக்கும் எங்கள் ஊருக்கும் என்னையா சம்மந்தம்னு கேட்டுவிடுவாங்க, நம்ம ஆளுங்க ரொம்ப பயங்கர கோளாறு பிடிச்சவங்க அவங்க, அதனால் அந்த கதையை சொல்லி விட்ருவோம் நம்ம அப்படின்னு பர்மிஷன் கேட்டு பேசினாரா நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் பயங்கரமான கதையை சொல்லி திராவிட ஆட்சிக்கு கீழே இருந்த குஜராத் மண்ணிலிருந்து வந்திருக்கார் மோடி அவர்கள். அப்போ நம்ம ஆண்ட ஊரில் இருந்தவர் அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்சிக்கு கீழே இருந்தவங்க அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை ஆட்சியில் இருந்தவங்களுக்கே இவங்க வந்து பயங்கர நெருக்கமானவர், அங்கேருந்து வந்த ஊர் அதிலிருந்து வந்திருக்காரு மோடி அவர்கள், அதனால் தொப்புள் கூடி உறவு இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நிலைநாட்ட முயற்சி பண்ணியிருக்காரா டிடிவி தினகரன் அப்படின்னு தெரில. ஆனால் நல்ல ஒரு ஃப்ளோ பயங்கரமாக கனெக்ட் பண்ணி விட்டார். இனிமேல் மோடி அவர்களை பார்த்து அவருக்கு தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால், தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும், குஜராத் மேலே தமிழ் மன்னன் ஆண்ட ஊரோ குஜராத்தோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினாலும் பேசுவார் நாளைக்கு. அந்த மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணிக்கிறாரு டிடிவி தினகரன் அவர்கள். சங்க காலத்தில் 2ஆம் சங்க காலத்திற்கு முன்பே 5000 ஆண்டுகளுக்கு முன்பே குஜராத்தில் நமது வேளிர்கள் ஆட்சி, திராவிட குஜராத்தாக திராவிடர் ஆட்சி நடைபெற்ற பகுதி. அந்த பகுதியில் துவாரகா என்கிற பட்டினம் எல்லோருக்கும் தெரியும். துவாரகா என்பது பல நமது சங்க இலக்கியங்களிலே, குறிப்பாக புறநானூற்றிலே அது துவரை என்ற பெயரிலே குறிக்கப்படுகிறது. பாரி வள்ளல் வேல் பாரி என்று அழைக்கப்படுகிறாரே, அவர் வேளிர் அம்சம்தான். அதுபோல தகட்டூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த அதிகமானவர்களும் வேளிர் வம்சம்தான். அந்த வேளிர்கள் அன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கே குஜராத்திலே துவாரகா பகுதியிலே ஆட்சி செய்தவர்கள். அந்த பகுதியிலிருந்து நமது பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள உறவு என்பது தொப்புள் கொடி உறவு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அதுக்கடுத்ததுன்னு தொடர்ந்து போயிட்டே இருக்கேடா அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாரும் இருக்காங்கல்ல, ஒரு மேடை போட்டால் எல்லாருமே வந்துடுவாங்க. கூட்டணி கட்சிகள் இருக்கிற அத்தனை அப்புறம் டிடிவி தினகரன் வந்துட்டார், நயினார் நாகேந்திரன் பேசிட்டார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டார். இப்போ யார் பேசுறது? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் வந்தார். அவர் போட்டு பொழந்துட்டார்.
அவருக்கு இருக்கவே இருக்குது. டாஸ்மாக மூடல திமுக கவர்மெண்ட்டு, மூடிடுவோம்னு சொல்லிட்டு மூடாமல் இருக்காங்க. அப்புறம் அவருக்கு சும்மா வெறுவாயவே மெல்லுவார். அவருக்கு வெத்தலை பார்க்கலாம் கொடுத்தீங்கன்னா சும்மா விடுவாரா? அதான் காரி புளிச்சுன்னு துப்பிவிட்டார். என்னங்கடா டாஸ்மாக முறை நீங்கள் உணர்ந்தையும் உணவனையும் அவங்க வந்து சாராய கடையை விற்கலை, திணிக்கிறாங்க, வாய்க்குள்ளே ஊற்றி விட்டு திணிக்கிறாங்க. எங்கேயா பார்த்தாலும் சரக்கு. இந்தியாவிலேயே இந்த டாஸ்மாகில் விற்கிற சரக்கால் பாதிக்கப்படுற அதிகமாக பாதிப்புக்குள்ள ஒரு மாநிலத்தில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 எல்லாத்துலேயுமே. குற்றங்களில் பாருங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்கிறது நம்ம ஊரில் நடக்கு அப்படின்ற மாதிரி போட்டு விளாசி வாங்கிட்டார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். திமுக அரசு தமிழ்நாட்டிலே மதுவை விற்கவில்லை, மதுவை திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலேயே அதிக மது விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, பெர் கேபிட்டா கன்சம்ஷன். இந்தியாவிலேயே மதுவால் அதிக சாலை விபத்துக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக மக்களுக்கு மதுவால் கல்லீரல் பிரச்சனை, லிவர் ப்ராப்ளம், சிரோசிஸ் ஆஃப் லிவர், ஃபேட்டி லிவர் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அதை பற்றி எந்த கவலை, எந்த அக்கறையும் இல்லாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 44,000 குற்றங்கள், அதில் 2,200 குற்றங்கள் பாலியல் வன்கொடுமை குற்றங்கள். இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றாடம் ஒவ்வொரு விளம்பர சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்றாடம் நம்ம பார்த்திருக்கிறோம், விளம்பர காட்சிகளில் நடத்தி கொண்டிருக்கின்றார், அவ்வளவுதான். ஆனால் நான் கேட்கின்றேன், தமிழக மக்களே, ஒரு மருத்துவனாக நான் கேட்கின்றேன், 3 மகள்களை பெற்ற தந்தையாக நான் கேட்கின்றேன், தயவு செய்து இந்த கொடூரன் திமுக ஆட்சியை அகற்றுங்கள். நான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களை கேட்கின்றேன், அனைத்து பெற்றோர்களை கேட்கின்றேன், அனைத்து மக்களை கேட்கின்றேன். போதும், இவர்கள் ஆண்டது போதும்.